ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி. இந்த அரிசியை வச்சு தான் ஒரு வெயிட் லாஸ் கஞ்சி ரெசிபி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. இந்த கஞ்சி பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு 3/4 கப் எடுத்துக்கிறேன். கருப்பு கவுனி அரிசி 3/4 கப்பு அரிசியை வந்துட்டு ஒரு வாணலில் நம்ம அதை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துக்கலாம். எண்ணெயெல்லாம் தேவையில்லை, ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்தரணும். இது வந்து அரிசி நம்ம வறுக்கிறோம் பார்த்திங்களா, அதே மெத்தடில் வறுத்து எடுத்துக்கலாம். கருப்பு கவுனி அரிசி வறுத்தாச்சு. அறுத்து அதே வாணலில் பார்த்திங்கன்னா கொள்ளு ஒரு 1/4 கப்பு, அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு எடுத்து 2 ட்ரை ரோஸ்ட் மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து எடுத்த கொள்ளு பாசிப்பருப்பு 2ஐயும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்மளுக்கு எவ்வளோ கஞ்சி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மாவு எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா சின்ன குழிக்கரண்டியில் 1.5 கரண்டி எடுத்துக்கிறேன். நம்ம வச்சுருக்க மாவு கூட தண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். கட்டி விழுவாமல் நல்லா கைவிடாமல் கிளறிட்டு, அந்த பாருங்க இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். நல்லா தண்ணியாக நம்ம வைக்கிறப்ப அது பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு. இது கூட பார்த்திங்கன்னா சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் நான். வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இது அடுப்பில் வச்சு நம்ம கஞ்சி பதத்துக்கு ஹீட் பண்ண வேண்டியதான். வாங்க பண்ணலாம். இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா காலையில் இது 1 டம்ளர் நம்ம குடித்தாலே போதும்.
நல்ல எனர்ஜியாக இருக்கும், வெயிட் லாஸும் ஆகும். இது கூடவே நல்லா தண்ணி நிறைய குடிக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும். வெயிட் லாஸ் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கஞ்சி கூட பார்த்திங்கன்னா பால் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை தயிர் மட்டும் சேர்த்து சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா இங்கே நாக்பூரில் பயங்கர குளிராக இருக்கிறதுனால பாலும் சேர்க்கல, தயிரும் சேர்க்கல, லைட்டாக வெல்லம் மட்டும் சேர்த்து அப்படியே சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி செஞ்சு சாப்பிட்ருக்கேன், அதனால தான் இந்த ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.